இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இருக்கிற சிறுமூலக்காரனை பற்றி தான் சொல்ல போகிறேங்க. இந்த கார கம்பம் கீழே விரிசல் விட்டுருச்சுங்க. நாங்கள் இப்படி இப்படின்னு ஆட்டினாவே ஆடுனுச்சு. நானும் அந்த அண்ணனும் இந்த மாதிரி வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்குற மாதிரி 2 பக்கமும் முட்டு கொடுக்கலாம், இல்லை அப்படி குச்சி அப்படி நட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் எப்படி எப்படியோ பிளான் பண்ணி பார்த்தோம். ஒன்றும் எங்களுக்கு செட் ஆகலை. உடனே எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டோம், அவர்கிட்ட ஐடியா கேட்டோம். உடனே அந்த சிறுமூலக்காரர் என்ன சொன்னாருனாக்கா, இந்த கம்பத்தை பார்த்தாரு, இந்த இடத்துல தான் விரிசல் விட்டு இருந்துச்சிங்க. அந்த பெரியவர் காட்டுறாரு இல்லைங்களா துண்டு, இந்த சைஸுக்கு அவரை காட்டுற அகலத்துக்கு ஒரு துணியை கிழிச்சிக்க சொன்னார். 4 துணி இந்த மாதிரி கிழிச்சோன்னாங்க. 4 துணி இந்த அகலத்துக்கு கிழிச்சு அதில் சிமெண்ட்டு அதுக்கப்புறம் வெல்லம் 2ஐயும் நல்லா கலக்கிக்கிட்ட சொல்லிட்டார். சிமெண்ட் பால் எடுத்துக்கங்க, வெள்ளத்தை எடுத்து நல்லா கலக்கிட்டு இந்த துணியில் நல்லா முக்கி அதில் நம்ம காலுக்கு எப்படி கட்டு கட்டுவோமோ அது மாதிரி வச்சு கட்டு கட்டிடுங்கன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி நாங்கள் அந்த கம்பத்துக்கு கட்டு கட்டி வச்சுட்டோங்க. இப்போ கொஞ்சம் கூட ஆடவே இல்லைங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டோம். அடுத்த நாள் அது மேலே தான் பந்தல் போடலான்னு இந்த ஸ்டாண்ட் எடுத்து வச்சேன். கொஞ்சம் கூட ஆடவே இல்லை. எனக்கும் அந்த அண்ணனுக்கும் ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சுங்க. நம்ம 2 பேரும் என்ன செய்யறதுனே தடுமாறிட்டு இருந்தோம். ஓனர் வந்தோடனே பற்றியா கரெக்டாக சொல்லிட்டார் அதுக்கு முடிவு என்னங்கிறத. படிக்க வச்சுருந்தா பெரிய ஆஃபீஸராகவே ஆயிருப்பாரு கண்ணு அப்படின்னாரு. எது எப்படியோ எனக்கு என் செடிக்கு ஒரு பந்தல் ரெடி ஆயிடுச்சு.